மற்ற நடிகர்கள் நஷ்டம் கொடுத்தால் கைவிரித்து செல்வதும், தலைவர் ரஜினி என்றால் மட்டும் கை நீட்டி நிற்பதும் எதற்காக? கடந்த 45 ஆண்டுகளில் தலைவர் ரஜினிகாந்த் கொடுத்த தோல்வி படங்களை 1, 2, 3 என்று 3 விரல்களுக்குள் அடக்கிவிடலாம். மற்ற நடிகர்களின் தோல்வி படங்களை பட்டியலிட 10 விரல்கள் கூட போதாது. இதுவே தலைவர் ரஜினியால் எத்தனை திரையுலகத்தை சார்ந்த குடும்பங்கள் வாழ்ந்து வந்தது என்பதை உணர்த்தும். 2002ஆம் ஆண்டு தலைவர் ரஜினியின் பாபா படம் சுமார் 5 கோடி பட்ஜெட்டில் வெளிவந்து 25 to 30 கோடிகள் வசூல் செய்தது. இது அன்றைய தேதியில் ஒரு பிளாக்பஸ்டர் படங்களுக்கு இணையான வசூல். வழக்கமான தலைவர் ரஜினி படங்களுக்கு இணையான வசூல் குவிக்க தவறியதாலும், விநியோகஸ்தர்கள் தலைவர் ரஜினி படம் என்பதால் அதிக விலை கொடுத்து வாங்கியதாலும் இந்த படம் தோல்வியாக விளம்பரப்படுத்தப்பட்டது. இப்போது போல் அதிக காட்சிகள், திரையரங்குகள் அப்போது இல்லை. அதனால் படங்கள் 50 to 100 நாள் ஓடினால்தான் காசு பார்க்க முடியும் என்று இருந்த அன்றைய காலத்தில் கமல்ஹாசனின் ஹேராம், ஆளவந்தான், பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், அன்பே சிவம் என 5 படங்கள் 50 நாள் ஓடிய மொத்த தியேட்டர்களை கூட்டினாலும், 5 படங்கள் 100 நாள் ஓடிய மொத்த தியேட்டர்களை கூட்டினாலும் இந்த ஒரு பாபா படம் 50 நாள் 100 நாள் ஓடிய தியேட்டர்களின் எண்ணிக்கையை விட குறைவாக தான் இருக்கும். மற்ற முன்னணி நடிகர்களின் 5 படங்களை ஒன்றாக சேர்த்தால் கூட தலைவர் ரஜினிக்கு தோல்வி என கூறப்படும் இந்த பாபா படத்தின் வசூலை, ஓட்டத்தை மிஞ்ச முடியவில்லை. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. மற்ற முன்னணி நடிகர்கள் அன்றைய தேதியில் கொடுத்து வந்த தொடர் மோசமான தோல்விகளுக்கு கூட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் நஷ்ட கணக்குகளை காட்டினார்களே தவிர, அந்த நடிகர்களிடம் வந்து காசு கொடு என கேட்டு நிற்கவில்லை. அவர்களிடம் எப்படி கெஞ்சினாலும் 10 பைசா தேராது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தலைவர் ரஜினியிடம் எவ்வளவு கேட்டாலும் கணக்கு பார்க்க மாட்டார். அவரின் ஈரமான மனதை எளிதில் ஏமாற்றியும் கூட பணத்தை சுரண்ட முடியும் என அன்றே நினைத்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் சுரண்டி கொண்டிருப்பது ஒரு தனி மனிதனிடம் உள்ள பணத்தை மட்டுமல்ல, தமிழை தன் துறையில் உலகிற்கு உயர்த்திய 40 வருட உடல் உழைப்பையும் சேர்த்துதான்.